இந்த நாளிலும் அங்கே என்னிடத்தில் ஒரு செய்தி இருக்கிறது, உங்களிடத்திலே பயந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் போட்ட செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே தேவன் எனக்கு கொடுத்த ஒரு செய்தியை உங்களோடு பயந்து கொள்ள விரும்புகிறேன். இது உங்களுக்கு மட்டுமல்ல, இது கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு நான் பேசுகிற செய்தியாயிருக்கிறேன். ஆமென். ஆகவே நான் எதிர்பார்க்கிறேன் இந்த செய்தியை நீங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த யூடியூப் மெசேஜஸை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நான் விரும்புகிறேன். ஆகவே இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ரைட், இஸ்ரவேல் தேசத்துக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் என்னுடைய இருதயத்தில் போட்ட செய்தி இதுதான், இது யுத்த நிறுத்தம் அல்ல. ரைட், கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். ஆமென். நீங்கள் எத்தனை பேருக்கு விளங்குவதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் இந்த செய்தியின் முடிவிலே உங்களுக்கு விளங்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன் கொடுத்த செய்தி தான், இது ஒரு யுத்த நிறுத்தம் அல்ல, தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அங்கே பேசுகிற காரியம்தான், அங்கே இஸ்ரவேல் ஈரான் யுத்தம் தொடங்கின போது அநேகர் சொன்னார்கள், அங்கே இது அங்கே உலக மகா யுத்தமாக மாறும் என்று சொல்லி, 3ஆம் உலக மகா யுத்தமாக மாறும் என்று சொல்லி அநேகர் எதிர்பார்த்தார்கள், எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். ஆமென். அங்கே எல்லாரும் எதிர்பார்த்த காரியம்தான். அந்த நேரத்தில் அங்கே பாருங்கள், ஈரானோடு ஜனங்கள் அங்கே மிடில் ஈஸ்ட் நாடுகள் சேரும் என்றார்கள், அங்கே G7 நாடுகள் அங்கே சேரும் என்று சொன்னார்கள். மற்ற பக்கம் இஸ்ரவேலோடு ஒவ்வொரு நாடுகள் சேருங்கள், இது கடைசியில் இங்கே யுத்த நிறுத்தமாக, அதாவது அங்கே 3ஆம் உலகமாக யுத்தமாக மாறும். எல்லாரும் அங்கே அநேக யூடியூப்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இது எப்படி மாறிக்கொண்டு போகிறது என்று சொல்லி. ரைட், எல்லாரும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் அதே போல் நீங்கள் அநேகர் ஜெபம் பண்ணியிருப்பீர்கள். என்ன இது எங்கே போய் முடியுமோன்னு சொல்லி அநேகர் ஜெபம். இது எவ்வளவு கொடூரமான நிலைமையை கொண்டு போகும், எவ்வளவு பஞ்சத்தை கொண்டு போகும், எவ்வளவோ பிஸ்னஸ்கள் லொஸ்ட் ஆகும், எவ்வளவோ ஜனங்கள் அழிவார்கள், எவ்வளவோ தேசம் எவ்வளவோ சேதங்கள் ஏற்படும் என்று சொல்லி அநேகர் அங்கே பாரப்பட்டு ஜெபித்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட், இது எப்பொழுது நிறுத்தப்படும் என்று சொல்லி நான் சிந்தித்த நாட்கள் இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, இது இன்று அங்கே யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரைட், ஆனால் உங்களை பார்த்து சொல்லுறேன், இது உங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பம். இல்லோட தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் வழங்கி இருக்கிறேன். ஆமென். இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற கேள்வி, எப்போ முடிவு வரும்? ரைட், இல்லை எப்போ இயேசு வருவா? அதுதான் இப்போ இந்த நாட்கள் எங்களுக்கு எழுந்திருக்க, எப்போ இயேசு வருவார், எப்போ எங்களுக்கு முடிவு வரும்? எனக்கு பிரியமானவர், இந்த கேள்வி இன்றைக்கல்ல, ஆண்ட இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீஷர்கள் கேட்ட கேள்வி. இன்றைக்கு நாங்கள் கேட்கிற கேள்வி, இல்லாட்ட எங்களுடைய மனதுகளில் ஓடுகிற கேள்விதான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோட இந்த சீஷர்கள் கேட்டார்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டீர்கள் சொன்னால், வேதம் அங்கே இப்படி சொல்லுகிறது, நீங்கள் திருப்பிக் கொண்டீங்கன்னு சொன்னால் மத்தேயு 24ஆம் அதிகாரம் அங்கே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அது மேல் பகுதியை சொல்கிறது, ஆலயத்தை குறித்து பேசுகிறது. அதைத்தான் கேட்கிறார், இது இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அடுத்தது, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். 2 கேள்வியை கேட்டார்கள். ஒன்று, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இன்றைக்கு எங்களுடைய இருதயங்களில் இருக்கிற கேள்வி இதுதான். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீஷர்கள் கேட்ட கேள்வி அதுதான், உலகம் எப்ப முடியும், நீர் எப்ப வருவீர்? ஆமென். இன்னைக்கு நான் கேட்கிற கேள்வி அதுதான், எப்ப இது நடக்கும்? எனக்கு பிரியமா அடுத்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பதில் இதுதான், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆமென். நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆமென். இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். அங்கே இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற இல்லாவிட்ட வாஞ்சி என்ன தெரியுமா? இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்கிறது? அடுத்த
அடுத்தது என்ன நடக்க போகுது? யூடியூப் எல்லாம் அதுதான் போகிறது. என்ன அடுத்தது இதுதான் நடக்கும், இஸ்ரேலில் இது நடக்கும், என்ன ஈரான் இது நடக்கும், இது அடுத்தது அமெரிக்கா பேஸில் எங்கே நடக்கும். ஆனால் இன்றைக்கு அடுத்த என்ன நடக்கும்னு சொல்லித்தான் நாங்கள் தேட பார்க்குறோமே ஒழிய, ஆனால் எங்களை நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, ஏமாந்து போகாதபடிக்கு நாங்கள் காத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். உண்மையில் அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து கேள்வி கொட்டன்னு சொல்லுகிறார், அங்கே என்ன நடக்கும் என்றதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாம், என்ன நடக்கும் என்று சொல்லி நீங்கள் அங்கே தேட போண்டாம். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், நீங்கள் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளத்தக்கதாக. ஆமென். இல்லாவிட்டால் அவர் சொல்ல, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், நீங்கள் ஏமாந்து போகாத அளவுக்கு நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள். என்ன நடக்குது என்று சொல்லி நீங்கள் காண வேண்டாம், ஆனால் உங்களுக்கு என்ன நீங்கள் ஏமாந்து போகாமல் நீங்கள் காத்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அவதானமாய் கவனமாயிருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறது இருக்கிறது. இன்னைக்கு தெரியும், நாங்கள் சில நேரம் சொல்லுகிறோம், இவர் இப்படி போயிட்டாருன்னு சொல்லுகிறோம், என்ன இவர் இங்கே போயிட்டாருன்னு சொல்லுகிறோம். சில நாங்கள் தெரிந்தவர்கள், பிரசித்தி பெற்றவர்கள், இல்லை உயர்ந்தவர்கள் நாங்கள், இல்லை சிறந்தவர்கள் நாங்கள் எண்ணுகிறவர்கள், அவர்கள் அங்கே இப்படி இப்படி போகிறார்கள் நாங்கள் சிந்திக்கிறோம், இல்லை நான் பேசிக்கொள்ளுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். ஆமென். அவை ஆனபடினாலே நீங்கள் அங்கே ஏமாந்து போகாதபடிக்கு, வஞ்சித்து போகாதபடிக்கு கவனமாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை காணக்கூடியது. அங்கே 6-7 வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் வாசிக்கிற போது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். நாங்கள் இங்கே இந்த செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம், யுத்தங்களின் செய்திகளையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம், அங்கே கொள்ளை நோய்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம், பஞ்சங்களை கேள்விப்படுகிறோம். இங்கே ஏற்பட்ட இந்த அழிவை பார்க்குற போது எங்களுக்கே எவ்வளவோ அங்கே இந்த அழிவை மீண்டும் எப்படி, அதாவது இவ்வளவு மோசமானதுன்றதை குறித்து நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அங்கே இவைகளை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள். ரைட், அதைத்தான் சொல்லுறது. நீங்க பாருங்கள், யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்? கிறிஸ்தவாலிய உங்களுக்கு நீங்கள் கலங்குறதுக்கு அல்ல தேவன் சொல்லிட்டு, அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த செய்தி. இது ஆமென். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த செய்தியா இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்கு பேசி முடித்தாயிட்டது. ஆமென். ஆனபடினாலே அங்கே ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடக்கிறது, இல்லாட்ட நாடுகள் சேருகிறது, அங்கே இது எப்படி மாறும், என்ன நடக்கும் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கிறது அல்ல. அங்கே உங்களுக்கு இது ஏற்கனவே தெரிந்த செய்தி. ஆனால் இவைகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். இது உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய காரியம் அல்ல, இல்லாட்ட இது வியர்க்கக்கூடிய காரியம் அல்ல. இது இப்படி நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஏங்கக்கூடிய காரியம் அல்ல. இவைகள் நடக்கும் என்பதை தேவன் ஏற்கனவே நமக்கு அறிவித்திருக்கிறார். ஆமென். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அறிவித்த காரியமாயிருக்கு. அதனால் இதில் ஆச்சரியப்படுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று நீங்கள் விளங்கிக்கொள்ள, இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ஆமென். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பமாக இருக்கிற ரெண்டு வேதம் சொல்லுகிறது. அப்போ என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு நீங்கள் இஸ்ரேலில் அடித்து கொட்டுண்ட கட்டிடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், பாதிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்தீங்கன்னா, ஈரானில் பாதிக்கப்பட்ட ஜனங்கள், கொட்டுண்ட ஜனங்கள்னு சொன்னால் அள்ளி எடுக்கிற மாதிரி தான் எல்லாம் கொட்டுண்டு இருக்கிறது. அப்போ அந்த ஜனங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னு சொன்னால், இது வேதனைக்கு ஆரம்பம்னு சொன்னால் அவங்க முடிவு அப்போ எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், நாங்கள் யுத்தத்தினால் அநேக சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வீடுகளை இழந்திருக்கிறோம், அங்கே சொத்துக்களை இழந்திருக்கிறோம், உறவுகளை இழந்திருக்கிறோம், அநேக பாதிப்புகளை ஏற்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட், எங்களுக்கு தெரியும். அதில் அங்கே இதுதான் வேதனைக்கு ஆரம்பம்னு சொன்னால், இதுதான் இன்றைக்கு ஆரம்பம்னு சொன்னால் முடிவு அப்போ எப்படி இருக்கும்? சட்டு சிந்தித்து பாருங்க. எல்லாம் அங்கே அள்ளி எடுக்கிற அளவுக்கு தான் அங்கே கொட்டுண்டு போய் இருக்கிறது. ரைட். ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான், இவைகள் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் எங்களுக்கு இருக்கிற கேள்வி என்ன? எப்போ முடிவு வரும்? இதுவே எப்படி இருந்தால் முடிவு எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு கேள்வி இருக்கிறது. ஆனால் நான் உங்களை பார்த்து சொன்ன, இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன 14 வசனம் இப்படி சொல்லுகிறது, ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் எல்லா நேஷன்ஸுக்கும், எல்லா எத்னிக் குரூப்புக்கும், எல்லா குழுக்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஆமென்.
எப்போ முடிவு வரும் என்று இயேசு இவைகள் எல்லாம் நடக்கிறது. ரைட், சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. இவைகள் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எப்போ முடிவு வரும் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். முடிவு வரும் எப்போ என்று சொன்னால் அவர் சொல்றார், இந்த சுவிசேஷம் எல்லா இனங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது அங்கே முடிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எல்லா ஜனங்களுக்கும் அந்த செய்தி அறிவிக்கப்படும், அப்பொழுது அங்கே எது சொல்லுது, அங்கே முடிவு அங்கே வரும் என்று சொல்லி இந்த செய்தி எல்லா ஜனங்களுக்கும். அப்போ இங்கே நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நடைபெற்றிருக்கிற யுத்தமானது யுத்த நிறுத்தத்திலே முடிவடைந்திருக்கிறது. ஆமென். திரும்ப இந்த யுத்தம் நடைபெறும். ஆமென். திரும்ப இந்த யுத்தம் நடைபெறும். இப்பொழுது நடைபெற்றிருக்கிற யுத்த நிறுத்தம் மீண்டும் யுத்தம் தொடங்கும். ரைட். ஆனால் மீண்டும் யுத்தம் தொடங்குகிற போது ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இங்கே அதற்கு முன்பதாக இல்லாவிட்டால் இந்த தேவனுடைய வருகைக்கு முன்பதாக சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இதுதான் கடைசி நாட்கள். அப்போ இப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் இந்த கால பகுதியிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி. ரைட். இந்த சீஸ்ஃபயர், அதாவது யுத்த நிறுத்தத்துக்கும் தேவனுடைய வருகைக்கும் இல்லாவிட்டால் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடைப்பட்ட காலம் அங்கே யுத்த நிறுத்தமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் இதுதான் அங்கே கடைசி நாட்கள், கடைசி வேளையாக இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட். உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான், தேவனுடைய செய்தி எல்லா மக்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கப்படும். ரைட். அப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, இந்த கடைசி நாட்கள் சொல்கிறாங்களே, இது என்ன கடைசி நாட்கள்? ரைட். ஒன்று இது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் அங்கே இந்த ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் இல்லாட்ட கிரவுண்ட்ஸில் அங்கே 800 இல்லை 1500 மீட்டர்ஸ் இங்கே 8 வட்டம் இல்லாட்ட என்ன 6, 7, 8 வட்டங்கள் ஓடுறதை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. என்ன ஒரு 6 ரவுண்ட் ஓடுறாங்கன்னு வைப்போமே, ஒரு 6 ரவுண்ட் ஓடுற நேரம் முதல் தொடங்குற ரவுண்ட் 6வது ரவுண்ட் ஓடுற நேரம் 5வது ரவுண்ட் கடைசி ரவுண்ட் 6வது ரவுண்ட் கடைசி ரவுண்ட். ரைட். நாங்கள் என்ன செய்வோம், எல்லாரும் இது சொல்லுவோம், இது கடைசி ரவுண்ட், என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இது கடைசி ரவுண்டுன்னு சொல்லி. அப்படி தானே அந்த ரவுண்ட் ஓடிக்கொண்டிருக்கிற கடைசி ரவுண்ட் வருகிற நேரம் இது கடைசி லாஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கவனிச்சு பாருங்க, இன்னும் ஒன்று நடக்கும். லாஸ்ட் ரவுண்ட் ஓடி வருகிற நேரத்தில் முடிகிற நேரத்தை சொன்னால் இப்பொழுது ஃபினிஷிங் நடக்குது. ரைட். அதில் இன்னும் வேகமாக ஓடுவார்கள். விளங்குதா? 6வது ரவுண்ட் ஓடி கடைசி ரவுண்ட் ஓடி அது முடிகிற நேரம் இன்னும் வேகமாக இங்கே ஓடுவார்கள். அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் அங்கே சிலர் விழுந்து போவார்கள். இப்பொழுது நடக்கிறது அந்த ஃபினிஷிங் ரவுண்ட் இல்லாட்டி ஃபினிஷிங் டைம் தான் இந்த நேரமாக இருக்கிறது. இதுக்கு மேலே உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. ரைட். இதுதான் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேவன் கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது. ஆமென். உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், நாங்கள் லாஸ்ட் ரவுண்டில் நிற்கிறோம், லாஸ்ட் ரவுண்டு முடிவடைகிறது, நாங்கள் லாஸ்ட் மினிட்ஸிலே ரைட் இல்லாட்ட அந்த ஃபினிஷிங் டைமிலே நாங்கள் நிற்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் எங்களை அந்த நேரத்தில் தான் எங்களை வைத்து கொண்டிருக்கிறார். ரைட். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடங்கினவர் எல்லாரும் முடிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க, தொடங்கினவர்கள் எல்லாரும் முடிச்சிருக்க மாட்டார்கள். அதே போல் கடைசியாக முடிக்கிற போது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆவார்கள். உங்களுக்கு வடிவாக தெரியும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மீட்டுகள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் களைச்சி விழுந்துடுவாங்க, சிலர் தொடக்கத்திலே விட்டுட்டு போயிடுவாங்க. என்ன சில பேர் முன்னுக்கு ஓடிக்கொண்டு வருவாங்களா, ஆனால் அங்கே ஃபர்ஸ்டாக வராத செகண்ட் தேர்டாகி வர மாட்டாங்க. சில பின்னுக்கு இருக்கிறவன் சில முன்னுக்கு ஃபர்ஸ்டாக வர சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ரைட். ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுதான் கடைசி இல்லாவிட்டால் லாஸ்ட் மினிட்ஸிலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ரைட். அப்போ இதுதான் தேவன் எங்களுக்கு கொடுக்குறது. அதான் இன்றைக்கு நாங்கள் இந்த யுத்த நிறுத்தம் இல்லாவிட்டால் இந்த என்ன சொல்கிறோம், இந்த சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இந்த வேதனைக்கு ஆரம்பமாக இருந்திருக்கிறது. ரைட். அவங்களுடைய முடிவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்று நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், எப்படியா இருந்தாலும் அந்த ரவுண்டில் முடிவு எப்போண்டு ஓடுறவனுக்கு தெரியும். ரைட். ஓடுறவனுக்கு தெரியும் தன்னுடைய ஃபினிஷிங் வருகிற போது இவ்வளவு தூரம் இருக்குது, இதுக்குள்ளே நான் முடிக்கணும், ஆனபடித்தான் நான் வேகமாக ஓட பார்க்குறான். உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், எங்களுக்கு அந்த எல்லை தெரியாது, அதுதான் உண்மை. ரைட்.
எப்ப எங்களுடைய இந்த இறுதி நிமிஷங்கள் அங்கே முடியும், இல்லாட்டா இயேசு வருவா, இல்லாட்டா இந்த இவைகளெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர உலகத்திற முடிவு இயேசுடைய வருகை எப்பொழுது எங்களுக்கு தெரியாது. அந்த குறிப்பிட்ட கடைசி நாட்களே கடைசி நிமிஷத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் அது எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம், எவ்வளவு பீரியட் என்றது எங்களுக்கு யாருக்கும் அது தெரியாது. ஆமென். அதுதான் எங்களுக்கு இருக்கிற ரகசியமாக இருக்கு. அதைத்தான் இயேசு அதை யாரும் அறிய மாட்டார்கள், யாரும் அறிய மாட்டார்கள், யாருக்கும் தெரியாது. நீங்க யாரும் ஊகிச்சு சொல்ல முடியாது. இவைகளை வச்சு ஊகிச்சு சொல்லக்கூடாது. இந்த நாட்கள் இப்படித்தான் இன்னதுதான் சொல்லி யாரும் ஊகிச்சு சொல்ல முடியாது. ரைட்? அப்படி யாராவது சொல்றாண்டா விடுறான் கயிறுன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க தெளிவா. ரைட்? அவன் நீங்கள் இதுதான் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற இந்த நாட்களில் செய்தியாக இருக்கிறது. தேவனுடைய வருகையை குறித்து இல்லை உலக முடிவை குறித்து இதுக்கு முதல் நீங்க புதிதாக ஒரு சத்தியத்தை நீங்கள் கேள்விப்பட தேவையில்லை. ஆனால் சொல்லுது, நீங்கள் வஞ்சித்து போடாதிருங்கள், நீங்கள் ஏமாந்து போகாதிருங்கள். ஆனால் இந்த 14 ராஜ்யத்தில் இந்த சுவிசேஷம் பூலகம் உள்ள ஜாதிகளுக்கு சாட்சியாக அறிவிக்கப்படும். ஆனவளைத்தான் நான் சொன்னேன் உங்களை பார்த்து, இது யுத்த நிறுத்தம் உலக ஜனங்களுக்கும் நாடுகளுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் புறஜாதியருக்கும் இது உலக அதாவது யுத்த நிறுத்தமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களே உங்களுக்கு இது சுவிசேஷத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியை அறிவிக்க தேவன் கொடுத்த ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுத்த சந்தர்ப்பமாக இருக்கு. நீங்க சொல்ல முடியாது இல்லை அவர் தான் இவர் தான் என்று சொல்ல முடியாது. உங்களோடு இருக்கிறவர்கள், உங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களோடு தேவன் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா இந்த காலவெளியில? ஆமென். நீங்கள் இந்த நாட்களில் சிந்தியுங்கள். இந்த நாட்களில் தேவன் என்னுடைய இருதயத்தில் போட்ட காரியம் இதுதான். இது ஒரு யுத்த நிறுத்தம் என்று நினைக்க வேண்டாம். இது தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் செய்தியை எல்லா ஜனங்கள் மக்கள் மத்தியிலும் கொண்டு போறதுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பாவிக்க விரும்புகிறார். உங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பாவிக்க விரும்புகிறார். அது உங்களுடைய பலத்தினாலேயோ உங்களுடைய முயற்சியினாலேயோ அது நடைபெறுகிற காரியம் அல்ல, அது தேவன் செய்கிற காரியம். ஆமென். நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது உங்கள் ஒருவராலும் செய்கிற காரியம் இல்லை, இது தேவன் செய்கிற காரியம். ஆமென். இது தேவன் செய்கிற காரியம். நீங்கள் உங்களால் செய்ய முடியாது. அது தேவனுடைய ஆவியானவர் வருகிற போது அவர் கிரிய செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் கிரிய செய்கிறவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவர் அங்கே அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். தேவன் அங்கே விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். அவை கடைசி நாட்கள் என்று நான் சொல்லுகிறது. இது இந்த கடைசி, அதாவது இங்கே ஞாபகம் வைத்துங்கள், இந்த லாஸ்ட் ரவுண்டிலே லாஸ்ட் மினிட்ஸிலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். எப்போ யார் விழுவான்னு தெரியாது, எப்போ யார் முடிப்பான்னு தெரியாது. ரைட்? இதை நீங்கள் தெளிவாக எல்லாரும் இதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆனபடினாலே எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய ராஜ்யத்துடைய செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துக்கொண்டு போகத்தக்கதாக. ஆமென். நான் எப்படியாவது போயிடலாம்ல, நான் காத்து கொள்ளப்பட்டால் போதும் என்று சொல்றதுக்கு தேவன் எங்களை வைக்கவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, அங்கே நீங்கள் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:17-18 இப்படி சொல்கிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இந்த கடைசி நாட்களை குறித்து நான் சிந்திக்கிறேன் தானே, இது மோசமான நாட்கள் என்று நினைக்கிறேன் தானே, இது பயங்கரமான நாட்கள் என்று நினைக்கிறேன் தானே, இது எப்போ என்ன நடக்கும் என்று சிந்திக்கிறேன் தானே. யாரா நித்திர சொல்றீங்களா? அப்படி இல்லை தானே. ரைட், ஓகே. அப்போ இது எப்படியான பயங்கரமான நாட்கள் சிந்திக்கிறீங்க தானே. இது 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 எல்லாரும் அழிஞ்சு போவாங்க, இல்லாவிட்ட இதெல்லாம் மோசமாக என்ன நடக்கும்னு தெரியாண்டு நினைக்கிறீங்க. ஐயோ இது கடைசி நாட்கள், இதுக்குள்ள நான் போகாமல் இருந்தால் நல்ல, இது நான் எப்படியாவது இதை தப்பித்துக்கொள் அப்படின்றது கடைசி நாட்களை குறித்து ஒரு பெரிதான ஒரு பயங்கரமான படம் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், இந்த கடைசி நாட்களிலே தேவன் இன்னும் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை நான் உங்களுக்கு சொன்னேன், அங்கே இந்த ஒப்பந்தமானது இல்லாட்ட இந்த உடன்படிக்கையானது இல்லாட்ட இந்த யுத்த நிறுத்தமானது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அதாவது என்ன, தேவன் கொடுக்கிற சந்தர்ப்பம், உங்கள் மேலே அந்த கடைசி நாட்களிலே என் ஆவியை ஊட்டுவேன் என்று சொல்லி. ஆமென்.
ஹல்லேலூயா. தேவன் சொல்ற நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அவன் எங்களுக்கு கடைசி உலகத்துக்கு இல்லாவிட்டால் அங்கே அந்த ஜனங்களுக்கு இது பயங்கரமான நாட்களாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திலே தேவன் உங்கள் மேலே அங்கே சொல்ல கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். உங்கள் எல்லார் மேலேயும் தேவன் சொல்கிறார் நான் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். அப்பொழுது நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் தீர்க்கதரிசனம் அங்கே அவர் சொல்கிறார் அங்கே அப்பொழுது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்ன ஆவியை வைப்பேன். தேவன் ஒவ்வொரு மேலையும் ஆவியை ஊற்றுவார். ஆமென், ஆமென், ஆமென். நம்புறீங்களா? ஒவ்வொரு மேலையும் தேவன் ஆவியை ஊற்றுவார். ஒவ்வொரு மேலையும் கர்த்தர் ஆவியை ஊற்றுவார். அங்கே தீர்க்கதரிசனங்கள் உரைக்கத்தக்கதா, அங்கே அற்புதம் இல்லாவிட்டால் அங்கே என்ன சொல்கிறது, அங்கே தரிசனங்களை காணத்தக்க சொற்பனங்களை காணத்தக்கதாக கர்த்தர் இன்னொரு விதத்தை சொன்னார், உங்களை வல்லமையாய் பாவிப்பா. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். இந்த நாட்களிலே இது கடைசி நாட்கள், ஆனால் தேவன் உங்களை வல்லமையா பாவிக்க விரும்புகிறார். ஆமென். உங்களை ஒவ்வொருத்தரையும் வல்லமையா பாவிக்க விரும்புகிறார். அதனால தான் வேணும் சொல்லுது இது மோசமான நாட்கள் தான், ஆனால் அதே மாதிரி நான் உங்கள் மேலே கடைசி நாட்களிலே ஆவியை ஊட்டுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் உங்களை உங்கள் மேலே ஆவியை ஊட்ட விரும்புகிறார். ஏன்னு சொன்னால் தம்முடைய ராஜ்யத்தின சுவிசேஷம் எல்லா இடங்களிலையும் கடந்து போகணும் என்று சொல்லி. ஆமென். எங்கள் யாக்கோபு 5:7 சொல்லுகிறது, யாக்கோபு 5:7 சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. யோவேல் 2:23 நான் வாசிப்போம். இந்த வழியில் வேதம் இப்படி சொல்லுது. யோவேல் 2 அங்கே 23 இப்படி சொல்லுகிறது. நீங்கள் வாசிக்கிற போது தேவன் சொல்றார், சீயோன் குமாரத்தியை மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்லுகிறது காரியம் இப்படி சொல்லுகிறது. யோவேல் 2:23, சீயோன் குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாதிரியை கொடுத்து, தக்கபடி உங்களுக்கு முன்மாதிரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாதிரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். முன்மாதிரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே தேவன் அங்கே உண்மையில இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அங்கே அந்த அறுவடைக்கு தேவன் முதலொரு அந்த மழையை கொடுக்கிறார். அது அங்கே இந்த விளைச்சலை இங்கே ஆரம்ப விளைச்சலை வளரத்தக்க அதில் போட்ட விதை வளரத்தக்கதான். ரெண்டாவது அதாவது மழையை கொடுக்கிறார். அதாவது அந்த நாட்களிலே அங்கே அறுவடைக்கு முதல் அது கிடக்கிறது. ஏன்னு சொன்னால் அந்த அந்த விளைகள் எல்லாம் விளைச்சி வருகிறதுக்கு அந்த தேவன் அந்த மழையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவன் இந்த 2 மழையையும் கர்த்தர் கொடுக்கிறார். இங்கே அப்போஸ்தலர் அங்கே 2ஆம் அதிகாரத்திலே தேவன் முதலாவது அங்கே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றினார். ஆமென். இந்த 20ஆம் செஞ்சுரியிலே இந்த நாட்களிலே தேவன் 2வது மழையை உங்கள் மேலே ஊட்ட விரும்புகிறார், இல்லாவிட்டு ஊட்ட தொடங்கிவிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் அங்கே செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்கள். இந்த 2வது மாறி இல்லாவிட்டு 2வது மழையானது அது உங்களுக்குள்ள அந்த தீர்க்க தரிசன காரியம், தீர்க்க தரிசன வல்லமைகளை இல்லை தீர்க்க தரிசனங்களை பேசத்தக்கதாக தேவன் உங்களை வல்லமையை எடுத்து பாவிக்க விரும்புகிறார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே கொடுக்கிறார். அதான் சொல்ல அங்கே யோவேல் சொல்கிறது, அங்கே அங்கே கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊழியக்காரர் உங்கள் குமாரர்கள் உங்கள் குமாரத்திகள் அங்கே தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது தீர்க்க தரிசனம் என்ன? அங்கே கர்த்தர் செய்ய போறதை பேசுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறதை இங்கே சொல்லுகிறது. கர்த்தர் நினைக்கிறதை விரும்புகிறதை ஜனங்களிடத்தில் எடுத்து சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்கள் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் தம்முடைய அதாவது வாயாக உங்களை பாவிக்க விரும்புகிறார். அதுதான் தீர்க்க. அநேக சந்தர்ப்பம் சொல்வது வேதம் சொல்வது, நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பாதிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, ஆமென், கர்த்தருடைய என்னை ஆவிக்குள்ளே கொண்டு போய் கர்த்தர் என்னோடு சொல்ல சொன்னது. ஆமென். என்ன சொல்ல சொன்னார்? தேவன் தம்முடைய காரியத்தை நீ சொல்லு, ரைட்? தன்னுடைய காரியத்தை சொல்லு, தன்னுடைய செய்தியை சொல்லு, தன்னுடையதை ஜனங்களிடத்தில் எடுத்துக்கொண்டு போ. தன்னுடைய செய்தியில் தனக்கு இருக்கிற காரியங்களை ஜனங்களிடையில கொண்டு போறதுக்கு தான் தேவன் தீர்க்கதரிசிகளை பாவித்தார்.
இன்றைக்கு இந்த நாட்கள் அதைத்தான் நான் சொல்றேன். இது உங்களுக்கு சந்தர்ப்பம் தேவன் கொடுத்திருக்கிறார். உங்களை தேவன் அபிஷேகிக்க விரும்புகிறார், தேவன் உங்களை நிரப்ப விரும்புகிறார், உங்களோடு தேவன் இடைப்பட விரும்புகிறார். உங்களை கொண்டு பலத்த காரியங்களை தேவன் இந்த நாட்களில் செய்ய விரும்புகிறார். ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அபிஷேகித்து உங்களை வழி நடத்தி தேவன் மற்ற ஜனங்கள் மத்தியிலே செய்தியை எடுத்து செல்லத்தக்கதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நம்புங்க. இந்த காலை வேளையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் இந்த காலை வேளையில் அது எனக்கு வேணும் ஆண்டவர் என்று சொல்லுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கான் நான் நம்புகிறேன். ஆமாம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். உலர்ந்த எலும்புகள் மத்தியில் எசேக்கியேலை கொண்டு போகிறார். இது உயிரடையுமா என்று கேட்கிறார். நீர் அறிவீர்னு சொல்லுகிறான். அங்கே அதன் பின்பு அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். அந்த எலும்புகள் அங்கே ஒன்றாக சேர்ந்து சதைகள் உருவாகி அங்கே எழுந்து நிற்கிறதை காணக்கூடியா இருக்கிறது. மீண்டும் அங்கே சொல்றா, நீ அவைகளை பார்த்து நீ பேசு உரை என்று சொல்லுகிற போது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் வாசித்தீங்க. எசேக்கியேல் 37:10 இப்படி சொல்லுகிறது. நீங்கள் வாசிக்கிற போது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க சொன்னது. யார் பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னா? இல்ல, தேவன் சொன்ன காரியம். ஆமென். தேவன் கற்பித்த காரியம், தேவன் சொன்ன காரியம். ஆமென். உங்களை ஒவ்வொருத்தருக்கும் தேவன் சொல்கிற ஒரு காரியம் இருக்கிறது, தேவன் பேசுகிற ஒரு காரியம் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் எசேக்கியேலுக்கு சொன்னார். அன்றைக்கு தேவன் சொன்னார், நான் கற்பிக்கப்பட்ட காரியத்தின்படி. ஆமென். இங்கே சொல்லுகிறது வேதம் இப்படி சொல்றது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க, ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க, அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசின போது அது உயிரடைந்து மகா சேனையாய் எழும்பி நின்றது என்று காணக்கூடியதா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியேலும் சாதாரண மனுஷன் தான், எலிசாவும் சாதாரண மனுஷன், எலியாவும் சாதாரண மனுஷன் தான், நாங்களும் சாதாரணமான மனுஷர்கள் தான். ஆமென். அங்கே தேவன் தான் அவர்களை வல்லமையாய் பாவிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தான் அவர்களை வல்லமையாய் பாவிக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் அங்கே ஆவி ஊட்டுகிற போது தேவன் வல்லமையாய் பாவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், அங்கே தேவன் உங்களை இந்த நாட்களிலே வல்லமையாய் பாவிக்க விரும்புகிறார். ஆமென். தேவன் தமது தீர்க்கதரிசன வரங்களை உங்களிடத்தில் கொடுக்க விரும்புகிறார். உங்களை ஒவ்வொருத்தரையும் தேவன் தமது மாம்சமான யாவர் மேலும் அந்த பின்மாரியை ஊற்றி அங்கே தேவன் வல்லமையாய் காரியங்களை செய்ய விரும்பும். ஆக இந்த நாட்களில் நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க, வேறு யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அங்கே ஓம் இல்லை என்று அநேக கேள்விகள் கேட்க தேவையில்லை. நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். இல்லாவிட்ட நீங்கள் யூடியூப்பை உருட்ட தேவையில்லை, ரைட்? இல்லாவிட்ட என்ன நடக்குதுன்னு தேடி பார்க்க தேவையில்லை. தெளிவான செய்தி, சிம்பிளாக உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்று சொன்னால் இதுதான் வேதாகமம் உங்களுக்கு சொல்லுகிறது. இந்த நாட்களிலே தேவன் தமது ஆவியை ஊற்றி உங்களை கொண்டு தேவனுடைய செய்தியை எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கொண்டு போக விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது கிறிஸ்தவ சமூகம். எங்கள் இதில் இருக்கிற நாங்கள் 120 பேரோ 150 பேரோ மட்டுமல்ல, தேவன் கிறிஸ்தவ சமுதாயத்தை, இலங்கையாக இருக்கலாம், உலக நாடுகளாக இருக்கலாம், எந்த பகுதியில் இருக்கலாம், கிறிஸ்தவ சமுதாயத்தை தேவன் அங்கே மாம்சமுள்ள யாவரையும் அங்கே நிரப்பி தமது ஆவினாலே பலப்படுத்தி தேவன் ஜனங்கள் மத்தியிலே கொண்டு போக விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது அற்புதங்கள் நடைபெறும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது வல்லமைகள் நடைபெறும். ஆமென். அப்பொழுது அதிசயமான காரியங்கள் நடைபெறும். இயலாமைகள், முடியாதவர்கள் அங்கே நடைபெறுகிறவர்களாக இருக்கும். ஆமென். கர்த்தர் பேச முடியாதவர்களை பேச வைக்கிறவராக இருப்பார், நடக்க முடியாதவர்களை நடக்க வைக்கிறவர்களாக இருப்பார். அங்கே படுக்கையோடு இருக்கிறவர்களை எழும்பத்தக்கதாக கர்த்தர் காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலையில் நம்புங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் இப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நான் யாருன்னு தெரியுமே. நீங்கள் யாருன்றதில் பக்கத்தில் இருக்கிறது தான் தெரியும். சரி, ரைட்? நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் யார் என்ன ஏதென்று உங்களை குறித்து யோசிக்க வேண்டாம். தேவன் அபிஷேகிக்கிற போது தேவன் வல்லமையாக பாவிக்கும். உங்களோடு இருக்கிறவர் யாருன்னு நினைத்து பக்கத்தில் இருக்கிறவர் உங்களோடு இருக்க அதே ஆள்தான், ஆனால் தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென். தேவன் வல்லம் உள்ளவர், உங்களோட கூட இருக்கிற கிரியை செய்கிறார். அவர் மகத்தான காரியம் செய்கிறார். அவர் மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊட்டுகிறார். அவர் தான் உங்களை வல்லமையா எடுத்து பாவிக்கிறவர். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவன் குறைதான் சொல்லுவான், பக்கத்துக்கு அந்த இயலாதுன்னு சொல்லுவான், பக்கத்தில் நீ யாருன்னு கேட்பான், ஓ நீ அதை செய்கிறான்னு கேட்பான். ஆனால் தேவன் என்ன சொல்றார்? நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வல்லமையான காரியங்களை செய்ய போதுமான. இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுவேன், தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பின்மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனைக்கு மட்டும் அதை மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம்.
புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானது ஊற்றப்பட்டது வீடுகள் தோறும் அங்கே அப்பம் விட்டு ஒருமனப்பட்டு தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 7 நாளும் 24 hours 7 சில அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கேன். 7/24 7/24 சொல்லி என்ன நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கேன் தானே 24/7 சொல்லி. உங்களோட வீடுகளில் அதுதான் நடக்க போகிறது. ஆமென். தேவனுடைய மாம்சமான யாவர் மேலும் பின்மாறி ஊட்டப்படுகிற போது 24/7 தான். ஆமென். ஹல்லேலூயா. நான் யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம் இந்த வழியில்.